ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இதுவரையும் கர்த்தர் நம்மளை தூக்கி சுமந்து வந்தார். எந்த ஒரு குறைவின்றி அவர் நம்மளை வழிநடத்தி பாதுகாத்து போஷித்து வந்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம நன்றி சொல்லி நம்ம அவரை நோக்கி பார்ப்போமா? எங்களோட கூட பேசுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தை கேட்கும் போதே உடைய வார்த்தையின் வல்லமைகள் உண்மையாகவே எனக்கு கடந்து வரட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தையை கேட்கும் போதே எங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் என்று சொல்லி நம்ம கண்ணீரோடு கூட ஆமென் அவரை நோக்கி நம்ம பார்ப்போமா? காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையின் ஒளிய என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்கப்பா. இந்த வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிற அநேக பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் கேட்கும் போதே அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டுமே ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம தியானிக்கக்கூடிய வேத பகுதி ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்ன வசனத்தை கொண்டு போகணும் உடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லும்போது கர்த்தர் தந்த வேத வார்த்தை யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. பாருங்க, இந்த அருமையான இந்த வேத பகுதியை வாசித்து பார்க்கும்போது உங்களை அதிசயமாக இந்த பகுதியில் என்னை அதிகமாக எனக்கு கவர்ந்த வார்த்தை உங்களை அதிசயமாக நடத்தி வந்த கர்த்தரை நீங்கள் துதிப்பீர்கள். நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிற ஒரு தேவன் தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்மளை நடத்துகிறது அவர் தான் அப்படி சொல்லணும், நன்றாக தெரியும். பாருங்கள், ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17 நம்ம பார்க்கும்போது எப்படியெல்லாம் நம்மளை அவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் அப்படி சொல்லி நம்ம பார்க்கலாம். அங்கே ஏசாயா 48:17 உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறார், பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே. எது நமக்கு ஆண்டவருக்கு தெரியும், எது நமக்கு பிரயோஜனம், எது பிரயோஜனம் இல்லாதது என்பது அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நம்ம பிரயோஜனம் இல்லாததை பிரயோஜனமாக நினைப்போம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு எது பிரயோஜனம், எது பிரயோஜனம் இல்லாதது அப்படி சொல்லி அவருக்கு தெரியும். அவர் நம்மளை என்ன செய்வாராம், சில நேரத்தில் நம்ம பாதைகள் நடந்து போகும்போது நம்ம கடந்து போகிற பாதைகளில் நம்ம வழி தெரியாதபடி நின்று கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த பிரயோஜனமான பாதையை அவர் போதிப்பார். நடக்க வேண்டிய வழியை அவர் காட்டுவாரை காட்டி அந்த பாதை வழியாகவே நம்மளை நடத்தி அந்த பிரயோஜனமானதுகளை நம்ம சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் நம்மளை நினைச்சுவார் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த வேத வசனத்தை பார்க்கும்போது இது வரைக்கும் எத்தனையோ முறை உங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனமானதை போதித்து நடத்தி கொண்டு வந்த தேவனை நீங்கள் துதிச்சிருப்பீங்க. ஹல்லேலூயா. இந்த மேலோட வசனத்தை பார்க்கும்போது நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாக நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். அப்போ இதுவரைக்கும் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நீங்கள் துதிக்கிங்க. ஆனால் செய்யாத இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு அதிசயமாக செய்ய வைத்து உங்களை நான் என்ன செய்வேன், துதிக்க வைப்பேன் அப்படி சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. அப்போ பிரயோஜனமானவர்கள் தான் நாங்கள் போதித்து நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதே இதே இப்படி இன்னொன்று பார்க்கும்போது பாருங்க, ஆதியாகமம் 24:48 ஆபிரகாமின் வேலைக்காரன் ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனா இருக்கிற கர்த்தரை
சோஸ்தரித்தேன் அப்படி சொல்கிறார். எதுக்கு துதிச்சாராம்? என்னை நேர் வழியா நான் ஒரு பணியை ஆரம்பித்தேன். என்ன பணி? ஆபிரகாமின் மகன் ஈசாக்குக்கு அந்த பெண் தேடுகிற அந்த பொறுப்பை இந்த வேலைக்காரன் எலியேசர் அவர் கொடுத்திருந்தபடினால அவர் ஆண்டவர்கிட்ட ஜெபித்து ஜெபித்து வந்தார். இப்போ எல்லாம் அவருக்கு நிறைவாக எல்லாம் சரியான பிறகு அவர் சொல்லி ஆண்டவரை துதிக்கார். என்னை நேர் வழியா என்னை கஷ்டப்படுத்தலாம். ஒரு பெண் பார்க்க மாப்பிள்ளை பார்க்கணும், அது மிகுந்த ஒரு கடினமான ஒரு காரியம். ஆனால் இங்கே இந்த பெரிய காரியத்தை இவர் அழகாக சொல்கிறாரு. என்னை எந்த கஷ்டமும் படலை. ஏனென்றால் கர்த்தர் என்னை அங்கே இங்கே விடலை, அங்கே இங்கே தேட வைக்கல, நேர் வழியாக கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, உங்களையும் கூட என்று கர்த்தர் பார்த்து சொல்கிறாரு. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அது எப்படி ஆகும், யார் எனக்கு பாப்பா, இது எப்படி நடக்குமோ என்று சொல்லி கலங்கி திகைத்து போய் நிற்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அன்றைக்கு அந்த எலியேசர் கர்த்தரை துதித்தது போல சோஸ்தரித்தது போல உங்களையும் நேர் வழியாய் கொண்டு போவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி நன்றி சொல்வீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, இங்க எரேமியா 31:9 என்ன சொல்லியிருக்கிறதுனா, அவர் இடராத செவ்வையான வழியில நடக்க பண்ணுவேன். இடராத நம்ம வாழ்க்கையில எத்தனையோ இடர்கள் வரும், எத்தனையோ நேரம் நம்ம இடறி போகும்படியாக சாத்தான் எத்தனையோ தடைகளை என்ன செய்வான், கொண்டு வருவான். பொல்லாத மனிதர்கள் நமக்கு விரோதமாக எத்தனையோ தடைகளை கொண்டு வருவது உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இதுவரைக்கும் அப்படிப்பட்ட பாதையில் நீங்கள் இடறி விழுந்து விடாத படிக்கு நான் செம்மையான வழியில் சரியான வழியில் நடத்தி கொண்டு வந்தேன், இனி நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதுவரை நடத்தின தேவனை நம்ம கரந்தட்டி நன்றி சொல்லாமா? ஹல்லேலூயா. இனியும் எத்தனை தடைகள் எத்தனை இடர்கள் வந்தாலும் நீங்கள் இடறி விழுந்து விடாதபடிக்கு உங்களை கரம் பிடித்து நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 42:16 பார்க்கும்போது, குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி கொண்டு வந்தார். அந்த குருடர்களுக்கு எங்கே போனாலும் எல்லாம் புது வழியாக தான் தெரியும். அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரம் இப்போ கூட நம்ம ஒரு அறியாத பாதையில் நடந்து கொண்டு வந்திருக்கலாம். ஐயோ ஆண்டவரே, நான் இப்போ கடந்து போகிற பாதை எனக்கு ஒரு புதிய பாதையாக தான் தெரிகிறது, எனக்கு எதுவுமே தெரியல, ஒன்றும் புரியலை அப்படி சொல்லி நீங்கள் கலங்கி நிற்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் உங்களுக்கு முன்பதாக போவேன், இது ஒரு அறியாத பாதை வழியாக உங்களை நடத்தி கொண்டு வாரேன். ஆனால் நான் உங்களுக்கு முன்பாக போகிறபடினால எல்லா இருளையை நினைச்சுவேன் வெளிச்சமாக்குவேன். நான் உங்களுக்கு முன்னால் போகிறதுனால எல்லா கோணலையும் நினைச்சுவேன் செவ்வையாக்குவேன் அப்படி சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த இப்படிப்பட்ட நேரத்தில் நான் உங்களை கைவிடவே மாட்டேன். நீங்கள் அறியாத பாதையோட போகும்போது, புதிய பாதையோட போகும்போது வழி தெரியாதபடி இது எப்படியோ ஏதோ என்று சொல்லி கலங்கி நீங்கள் போய்கொண்டு இருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு முன்பதாக போகிறேன், உங்களை கைவிடவே இல்லை. இப்படிப்பட்ட பாதையில் நடத்தும் போது நான் உங்க கூடவே வருவேன், உங்களுக்கு முன்பதாக சென்று நினைச்சுவேன், எல்லா இருளையும் நினைச்சுவேன் வெளிச்சமாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லாமா? ஹல்லேலூயா. நம்ம திரும்பி பார்க்கும்போது எத்தனையோ அறியாத பாதை, எத்தனையோ கோணலான பாதை, எத்தனையோ இடையரான பாதையிலலாம் நம்ம கடந்து வந்தோம். எப்படி கடந்து வந்தோம்? கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருந்ததுனால, அவர் நம்மளை வழி நடத்தின அப்படின்னால தான் நம்ம கடந்து வர முடிஞ்சது. நம்ம திரும்பி பார்க்கும்போது கண்ணீரோடு கூட அவருக்கு நம்ம என்ன சொல்லணும், நன்றி செலுத்த நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் நம்ம கூட இருக்கிறது, அதற்காக நன்றி சொல்லுவோம். இங்கே நம்ம வேத வசனத்தில் பார்க்கும்போது யோவேல் எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19 ஒரு வார்த்தையை வாசிப்போம். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல். இங்கே ஒரு அருமையான வேத வசனம். இவங்க எப்படிப்பட்ட பாதை வழியாக போயிட்டுருக்காங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளே பாலும் தேனும் ஓடுகிற ஒரு செழிப்பான தேசத்துக்குள்ளே தான் இருக்காங்க.
ஆனால் இவங்க கர்த்தருக்கு பிரியமில்லாமல் அவரை விட்டு தூரம் போனதுனால ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வாதையை அனுப்புகிறாரு. என்ன வாதையை அனுப்புகிறாருன்னா, அது ஒரு செழிப்பான தேசம்தான். ஆனால் இந்த ஜனங்கள் பயிரிடுகிற எல்லா பயிர்களையும் அங்கே என்ன செய்யுது, வெட்டு கிளிகளும் முசுக்குட்டைகள் பச்சை கிளிகள் இப்படிப்பட்ட இந்த வாதைகளை கர்த்தர் நினைச்சாரா அனுப்புனார். அப்போ அவங்க கொஞ்சம் முளைத்து வருகிறத என்ன செய்யுமா, முசுக்கொட்டை சாப்பிடும். அதே மீதி வைக்கிறத நீங்கள் இந்த வேத பகுதியில் நீங்கள் தொடர்ந்து வாசித்து வந்தீங்கன்னா எல்லா பயிர்களையும் அது எல்லாம் நாசப்படுத்தி எல்லாவற்றையும் அது என்ன செஞ்சிடும், அந்த பச்சை புழுக்கள் வெட்டு கிளி இன்னும் முசுக்கட்டை இப்படிப்பட்ட வாதைகளை கர்த்தர் அனுப்பினார். அப்போ அவங்களுக்கு ஆகாரமே கிடைக்கல. அவங்க பயிரிட்டு அவங்க தோல்வியோடு வெறுமையோடு கூட தான் இருக்காங்க. விலங்குகளுக்கு தண்ணி இல்லை, மிருகங்களுக்கு தண்ணி இல்லை, உணவு இல்லை. ஆனால் ஆலயத்தில் வைக்க காணிக்க வைப்பதற்கு எந்த பொருளும் கிடையாது, எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க இழந்து போயிட்டாங்க. நம்ம இந்த பகுதியில் 1, 2, 3 வசனத்தை பார்க்கும்போது ஒரே புலம்பலும் அழுகையுமா தான் இருக்குது. அந்த யோவேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார், ஆண்டவரை சொன்னால் நீங்கள் அழுங்க, நீங்கள் புலம்புங்க, நீங்கள் கதறுங்க. உங்கள் பாவத்துக்காக ஆண்டவரை பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, கதறுங்க. அவர் இரக்கம் உள்ளவர். நம் தேவனாய கர்த்தரிடத்துல நீங்கள் உங்கள் வஸ்திரங்களே அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து நீங்கள் என்ன செய்யுங்க, திரும்புங்க. அப்படி திரும்பும் போது அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற கர்த்தர். அப்படி சொல்லி அவங்க சொன்னோடனே எல்லாரும் நினைச்சாங்க, ஆண்டவரை பார்த்து முறையிடுதாங்க, அழுதாங்க, கூக்குரலிட்டாங்க. ஆண்டவர் சத்தத்தை கேட்டார். அங்கே யோவேல் 2:17 பார்க்கும்போது அங்குள்ள பணிவிடைக்காரரும் கர்த்தரின் பணிவிடைக்காரர்கள் ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்ப விட்டு புறஜாதிகள் அவர்கள் பழிக்கு நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கூடாது. ஏன்னா இவங்க நிந்திக்கப்படுதாங்க. ஆண்டவரே என்ன நிந்தை, புறஜாதிகள் அவங்கள பார்த்து நீங்கள் உங்கள் தேவன் எங்கே, நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் எங்கே, நீங்கள் இப்படி சாப்பிட்றதுக்கு ஆகாரம் கூட உங்களுக்கு கிடைக்கலையே, நீங்கள் பயிரிடுகிற எல்லாவற்றையும் அந்த வாதைகள் அந்த பச்சை கிளிகள் முசுக்கட்டைகள் அழித்து போடுகிறது, உங்கள் தேவன் ஏன் உங்களை விடுவிக்கலை, உங்கள் தேவன் ஏன் உங்களுக்கு உதவி செய்யலை, அப்போ நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் எங்கே அப்படி சொல்லி அந்த பிரஜாதிகள் சொல்லுகிற இந்த நிந்தை தான் எங்களுக்கு தாங்க முடியலை, இந்த நிந்தையிலேருந்து எங்களை விடுதலை பண்ணுங்க அப்படி சொல்லி கூக்குரல் எழுதாங்க. பாருங்கள், இதே வார்த்தையை தான் சங்கீதம் தாவீது ராஜா சொல்கிறாரு. சங்கீதம் 42:3 உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியானால் என் கண்ணீரே எனக்கு என்ன செஞ்சுட்டு உணவாயிடுச்சு. நான் கண்ணீரை வடிக்கிறேன் அப்படி சொல்லலை, அவங்க உன் தேவன் எங்கே அப்படி சொல்லி ஒவ்வொரு நாளும் உன் தேவன் எனக்கு உதவி செய்யலையா, உன் தேவன் உன்னை ரட்சிக்கலையா அப்படி சொல்லி அவங்க கேட்கும்போது நான் கண்ணீர் வடித்து அந்த கண்ணீர் இரவும் பகலும் வடிக்கிறேன். அது என் வாய்க்குள்ள போய் நான் என்ன செய்தேன், என் வயிறே எனக்கு இருந்து நிரம்பிடுது, எனக்கு உணவாயிருது. நம்ம உணவு சாப்பிட்டா தான் வயிறு நிரம்பும் அப்படி தானே. ஆனால் இங்கே தாவீதுடைய வாழ்க்கையில் எதுக்காக நிந்தை தாங்க முடியல, ஒரு நிந்தை கொடூரமானது, மிக வேதனையானது. அந்த புறஜாதிகள் என்னை நிந்திக்காங்க, உன் தேவன் எங்க அப்படி சொல்லுகிற இந்த வார்த்தை எனக்கு கேட்க முடியலை. அழுது நான் என்ன செய்தேன், நான் ஒவ்வொரு நாளும் அழுது இந்த கண்ணீர் எனக்கு உணவாயிடுச்சு அப்படி சொல்கிறார். இன்னொரு இடத்துல சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த 42:10 உன் தேவன் எங்க அப்படி சொல்லி அவங்க கேட்கும்போது என் எலும்புகள் உருவ குத்துகிறது போல எனக்கு இருக்கிறது அப்படி சொல்லி அவர் நினைச்சாராம், மிகவும் சஞ்சலப்படுகிறாரு. இந்த தாவீது ஒரு தைரிய ஒரு யுத்த வீரர், பெலிஸ்தனை இந்த கோலியாத்தை நினைச்சாராம் முறியடித்தவர். ஆடி மேய்த்து கொண்டிருக்கும்போது சிங்கத்துக்கு பயப்படலை, கரடிக்கு பயப்படலை, ஆனால் அந்த நிந்தைக்கு அவர் பயப்படுகிறாரு. சங்கீதம் 119:39 பார்க்கும்போது நான் அஞ்சுகிறேன் நிந்தையை விலக்கியறலாம். அவர் சிங்கத்துக்கு பயப்படலை, கரடிக்கு பயப்படலை, ஆனால் எதுக்கு பயப்படுறாரு, நான் நிந்தைக்கு நான் அஞ்சுகிறேன், நிந்தை எனக்கு வந்துடக்கூடாது, என் நிந்தை என் வாழ்க்கையில் வரவே கூடாது அப்படி சொல்லி அவர் நினைச்சாரா, அவர் அஞ்சுகிறார். பார்க்குறோம் அருமையானவர்களை, இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட காரியத்தில் எந்த நிந்தைக்குள்ள இந்த தாவீது சொன்னது போல உங்களை பார்த்தும் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளை பார்த்து புறஜாதிகள் உங்கள் உறவினர்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களே உன் தேவன் எங்க அப்படி சொல்லி உங்களை பார்த்து கேட்காங்களோ, அந்த வார்த்தையை நிந்தையை கொடுக்குற ஒரு வார்த்தை
வார்த்தை உங்களுக்கு அது தாங்க முடியாதபடி இன்றைக்கு நீங்கள் கண்ணீரோடு கூட இருக்கலாம். அன்றைக்கு எப்படி தாவீது சொன்னாரோ, இந்த கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சொன்னது போல இன்றைக்கு அருமையானவர்களே, நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு பாதையில் தான் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றீர்களோ. கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, எப்படிப்பட்ட நிந்தையாக இருந்தாலும் இன்றைக்கு உன் நிந்தையிலிருந்து நான் உன்னை நினைச்சுவேன், உன் நிந்தையை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிடுறதுக்கு ஆகாரம் இல்லாதபடி எல்லாவற்றையும் இழந்து போய் இருக்கும் போதாம் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த வார்த்தை, நான் நினைச்சுவேன் இந்த நிந்தையை உங்க மேல நான் வைக்க மாட்டேன், உங்க கண்ணீரை கண்டேன், கூக்குரலை கண்டேன், இந்த நிந்தையை உங்களிலிருந்து நினைச்சுவேன் நான் எடுத்து போடுவேன், எடுத்து போட்டு பிரஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் நினைச்சதேன் கொடுத்தேன். நீங்கள் அதனால் நினைச்சுவீங்க திருப்தி ஆவீர்கள். நீங்கள் இதுவரைக்கும் ஆகாரம் இல்லை, ஆனால் நீங்கள் இன்று திருப்தியாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து நான் அதிசயமாக நடத்தி இந்த நிந்தையிலிருந்து வெளியே கொண்டு வந்து திரும்ப நீங்கள் எதெல்லாம் முசுக்கட்டை பச்சைக்கிளிகள் அது தின்றதோ அந்த வருஷத்துக்கு சரியாக நான் உங்களை நினைச்சுவேன் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அருமையானவர்களை, எந்தெந்த காரியத்தில் நீங்களும் இன்று இழந்து போய் நின்று கொண்டு இருக்கின்றீர்களோ, அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரல் இட்டது போல, அந்த ஆசாரியர்கள் கூக்குரல் இட்டது போல கூக்குரல் இட்டு கொண்டு இருக்கீங்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஏன் இந்த வார்த்தை கடந்து வருகிறது என்றால் நீங்கள் இன்றைக்கு பெரிய நிந்தைக்குள்ள, ஐயா என் கணவன் மூலமாக எனக்கு இருக்கிற நிந்தை எனக்கு தாங்க முடியலை, நான் உயிரோடு இருப்பதை பார்க்கலாம், நான் சாவதே நல்லது என்று புலம்பிக் கொண்டிருக்கீங்க. என் மனைவி மூலமாக வருகிற நிந்தை ஏராளம், என் வளர்த்த பிள்ளைகள் மூலமாக எனக்கு வருகிற நிந்தைகள் ஏராளம் ஏராளம், காரணமில்லாமல் எனக்கு நிந்தைகள் வருகிறது என்ற உன் தேவன் எங்கே? நான் கஷ்டப்படும் போது, நான் வேதனைப்படும் போது, நான் துக்கப்படும் போது, நான் வியாதியில் இருக்கும்போது எல்லாரும் சொல்கிறாங்க உன் தேவன் எங்கே? அன்றைக்கு யோவை பார்த்து யோவுடைய சிநேகிதர் கேட்காங்க உன் தேவன் எங்கே என்று சொல்லி. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கீங்க. அதனால் கர்த்தர் தந்த வார்த்தை இதுதான், உங்களை அதிசயமாக நடத்துவேன், அதிசயமாக நடத்தி உங்கள் நிந்தையை உங்களிலிருந்து நினைச்சுவேன் நான் விலக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எல்லார் கண்களையும் மூடி கண்டு நோக்கி பார்ப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக நீ எங்களோடு பேசுகிறீங்க ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நிந்தையை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லி அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க. அதே போல் அந்த நிந்தையிலிருந்து எங்கள் பிள்ளைகளை விலக்கினீங்க ஆண்டவரே. இன்றைக்கு இந்த வார்த்தை எங்களை அறிந்து கொள்வதற்காக தரலை, இதே செய்யலை, உடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீ செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. எப்படிப்பட்ட நிந்தைகளும் இந்த பிள்ளைகள் கண்ணீரோடு கவலையோடு இருந்து கொண்டு இருக்கின்றார்களோ, இப்போதே அதே வல்லமை நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறா சர்வ வல்லமை உள்ளர் அல்லவா, உங்க வல்லமை இப்போதே உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் அனுப்புவீராக. உன்னை அதிசயமாக நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள் என்று சொன்னேன். இன்னும் உடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏராளமான நன்மைகளை செய்து புதிய புதிய காரியங்களை செய்து நீங்க துதிக்க வைக்க போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அன்பு மகனே, உன் வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை செய்தேன், எத்தனை நன்மைகளை செய்தேன், எத்தனையாக நன்றி சொல்லி துதிக்க நீ கடமைப்பட்டு கொண்டிருக்கிறாய். இன்னும் அதிகமாக நன்றி சொல்லு, இன்னும் அதிகமாக நன்றி சொல்லு. கர்த்தருடைய இருதயம் உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது, அவருடைய முகமும் உன்னை பார்க்கிறது. ஏன் தெரியுமா? என் பிள்ளைக்கு என் வாழ்க்கையில எத்தனை முறை நான் பிரயோஜனமானங்களை நான் காண்பித்து காண்பித்து நடத்தி கொண்டு வந்தேன், எத்தனை முறை பாதை தெரியாதபடி திணறி கொண்டு இருக்கும்போது இதுதான் உனக்கு நேர்வழி என்று சொல்லி நேர்வழியாய் நடத்தினேன் இயேசுவின் நாமத்தினால. ஆமே. இந்த பிள்ளைகளை துதிக்க விடாது இருக்கிற பொல்லாத ஆவிகளை கட்டுகிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. எத்தனை முறை வாழ்க்கையில அநேக பிசாசின் கிரியைகள் உன் நன்மைகளை காணக்கூடாத படிக்கு இடையூறை கொண்டு வந்தான். நீ இடறி விழுந்திருப்பாய். நீ இடறி விழும்போது நான் உன்னை இடராத படிக்கு நான் உன்னை வழி நடத்தினேன் அல்லவா? நன்றி சொல்லு மகனே, நன்றி சொல்லு. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரயோஜனமானவர்களை போதிப்பேன் என்று சொல்லி எங்கள் பிள்ளைகளை போதித்ததற்காக நன்றி. நேர் வழியாய் நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அதிசயமாக நடத்தி வந்து இந்த அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற புதிய புதிய நன்மைகளை செய்து நீங்கள் துதிக்க வைக்க போகிறதற்காக நன்றி அப்பா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. ஐயா, நிந்தைக்குள்ள இருக்கும்போது நான் வெட்கப்பட்டு போய்விட்டது போல தெரிந்தது அப்பா. ஆமே, நிந்தையிலிருந்து விலக்கி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்த போது எல்லா வெட்கங்களும் நீக்கப்பட்டதற்காக உமக்கு நன்றி. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு போய் விடுவேனோ ஐயா, நான் குடும்பமாக வெட்கப்பட்டு போய் விடுவேனோ, இந்த காரியத்தில் எனக்கு வெட்கம் தான் வருமோ என்று சொல்லி கூட நீ கண்கலங்கி நின்று கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டேன். நீ அன்பு மகன் அல்லவா, நீ அன்பு மகள் அல்லவா, நீ என்னையே நம்பியிருக்கிற அப்படின்னால எப்போதும் கூட இரவும் பகலும் நீ என்னை நினைத்து கொண்டு இருக்கின்ற அப்படின்னால நீ ஒரு நாளும் கூட நான் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன். உன்னை மற்ற ஜனங்களுக்கு உண்பதாக, பிரஜாதிகளுக்கு உண்பதாக, உன்னை கேலி பரியாசம் பண்ணுகிற மக்களுக்கு உண்பதாக நான் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மூலமாக நான் இன்னும் வெட்கப்பட்டு போய் விடுவேனோ என்று கலங்கி கொண்டிருக்கிறாய். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு நாமத்தை அறிக்கை செய்து விடுதலை பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி நன்றி. ஒரு விசை ஆண்டவர் முகத்தை நோக்கி பாரு மகளே, ஒரு விசை நோக்கி பாரு. உன் நிந்தையை இன்றைக்கு இந்த நிமிஷத்துல உன் நிந்தையை விலக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். அது அப்படியே விசுவாசத்தோடு கரந்தட்டி நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. பாடுவேனே பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே, பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. நன்றாக தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் கூட நீ பாடிக்கொண்டிருக்கிறாய். அநேக வேளையில் கரந்தட்டி கர்த்தருக்கு முன்பாக நீ பாடிக்கொண்டு இருப்பதை கர்த்தர் பார்த்து அவருடைய நாம அதிகமாக மகிமைப்படுகிறது. அன்பு மகளை, நீ பாடும்போதே உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இன்னல்களும் இருக்க இடம் தெரியாமல் அது பறந்து ஓடுகிறது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஐயோ, நான் பாடுகிறேனே, என் பாடலை யார் கவனிக்க, யார் கேட்பா, விதமாக நினைத்து கொண்டு பாடுகிறாய். பரலோகமே உன் பாடலை கேட்டு கமாச்சோரி சபா தேவ தூதர்கள் உன்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலோடு சேர்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகளோடு இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தூய ஆவியானவரே, இந்த அன்பு பிள்ளைகள் கூடாரத்துக்குள்ள நீங்க உலாவுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீங்க அசைவாடுகிற இடத்துல ஒரு விடுதலை உண்டு ஐயா. ஆவியானவரே, நீ அசைவாடுகிறதற்காக உமக்கு நன்றி. பரலோக அக்கினிய முத அன்பு பிள்ளைகள் மேல ஊற்றுங்க ஆண்டவரே. புதிய புதிய அபிஷேகம் ஆண்டவரே. ஆவியரை அனலாயிருங்கள் என்று சொன்னீரே. முத பிள்ளைகள் ஆவிரை குளிர்ந்து போகாதபடி எப்போதும் அனலா இருப்பதற்காக பரலோக அக்கினிய நீர் ஆண்டவரே ஐயா ஊற்றி ஊற்றி எரிய வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இருக்கிற நிலைமையில இருக்காதபடிக்கு ஆண்டவரே ஆவியின் வரங்களோடு கூட ஆண்டவரே நாங்கள் எழுந்து பிரகாசிக்க முத பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணுவீராக. இன்னும் நான் உங்களை பிரகாசிக்க பண்ணுவேன், இன்னும் பிரகாசிக்க பண்ணுவேன் என்று சொல்லி உங்களுடைய வரங்கள் நான் பிள்ளைகளை நிரப்புகிறதற்காக நன்றி ஆண்டவரே. வெறுமையாக ஏதோ ஊழியம் செய்தேன், ஏதோ ஜெபிக்கிறேன் என்பதாக இல்லை ஆண்டவரே. பரலோக நன்மைகளை ஆண்டவரே உங்களுடைய கொடுத்த அதிகாரத்தினால உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்காக ஆவியின் வரங்கள் உங்கள் பிள்ளைகள் மூலமாக கிரியை செய்கிற ஒரு வல்லமைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன். அன்பு பிள்ளைகள் வீட்டுக்குள்ள சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, பெரியவர்களையும் ஆசீர்வதிங்க, முதியவர்களையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஐயோ, அந்த முதுமையின் காரணமாக ஆண்டவரே நான் ஏன் இன்னும் கூட நான் இப்படி பிள்ளைகளுக்கு பாரமா இருக்கிறேனே என்று சொல்லி அநேக முதுமையான நமது பிள்ளைகள் ஆண்டவரே பார்த்து கெஞ்சுகிறாங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அன்பு பிள்ளைகளை இதுவரைக்கும் சுமந்தீரே, இதுவரைக்கும் தாங்கினீரே, தொடர்ந்து சுமந்து தாங்கி ஒவ்வொரு நேரம் இந்த பிள்ளைகளோட இடைபடுவீராக. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற இருளை நான் மாற்றுவேன் என்று சொன்னேன். எல்லா இருளை வெளிச்சமாக்குகிறதற்காக நன்றி அப்பா. எல்லா கோணலான செவ்வையாக்கினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தேவ ஆவியானவரே உலாவுங்க, வாசம் பண்ணுங்க. எல்லா துதி கன மகிமையான ஒப்பு கொடுக்கிறேன். நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.